நீங்க உங்க பிசினஸ் ஒரு பிராண்டா பில்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணக்கூடாத தப்பு சேல்ஸ் நடக்கலன்னு ப்ராடக்ட்டோட பிரைஸை ரெடியூஸ் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது. இப்படி பண்ணீங்கன்னா சேல்ஸ் ஷார்ட் டேர்ம்ல டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். பட் உங்க ப்ராடக்ட்டை அப்ப வாங்குற மெஜாரிட்டியான ஆளுங்க சீப் கஸ்டமர்ஸா தான் இருப்பாங்க. இதனால உங்க ப்ராடக்ட் லார்ஜ் குவான்டிட்டியில செல் பண்ணாதான் ப்ராஃபிட்டே வரும். அதுவும் லாங் டேர்ம்ல சஸ்டெயினே ஆகாது. ஏன்னா சீப் கஸ்டமர்ஸ் எப்பவுமே டிஸ்கவுண்டே எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களால அவங்க டிமாண்ட் பண்ற டிஸ்கவுண்ட்டை கொடுக்க முடியலன்னா உடனே உங்களை விட்டுட்டு யார் அதே ப்ராடக்ட்டை கம்மியான விலையில கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போயிடுவாங்க. அதுவே உங்க ப்ராடக்டோட சேல்ஸ் டிராப் ஆகுதுன்னா பிரைஸை டிக்ரீஸ் பண்ணாம ப்ராடக்டோட குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ உங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் உங்க ப்ராடக்டோட குவாலிட்டி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, அதுவும் கம்மி பிரைஸ்லன்னு உங்க ப்ராடக்ட்டை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க விலையை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்பவும் உங்க ப்ராடக்ட்டை வாங்க ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ராடினரி ஃபீல் கொடுத்துட்டீங்கல்ல, ஸோ ப்ராடக்ட் வர்த்னு பே பண்ணுவாங்க. அப்போதான் உங்க பிசினஸ் ஒரு பிராண்டா மாறும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி கிளினிக் மார்க்கெட்டிங்ல எப்படி பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.